ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மணி மம்மி மைண்ட் செட் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஜேர்னி 0லேருந்து 15,000 வரைக்கும் ஃபஸ்ட்டு சம்பளம் எப்படி நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறேன். இது எல்லாருக்குமே ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்க போகுது என்னோடய ஸ்டோரி. என்னாலே முடிகிறப்ப கண்டிப்பாக ஏன் உங்களால் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு உங்களுக்குள்ளே தோணும். எனக்கு 13 வயசில் என்னோடய அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. நோ மணி, நோ ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு. எங்கள் அப்பா அம்மா ரிச் கிடையாது, ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எஜுகேஷ்னல் சப்போர்ட் பெருசாக எதுவும் படிக்கலை, எனக்கு எந்த எஜுகேஷ்னல் சப்போர்ட்டும் கிடைக்கல. ஸோ அந்த டைமில் என்னை யார் வளர்ப்பாங்க, எனக்கு அந்த டைமில் யார் ஒரு வேளை சாப்பாடு போட்டு என்னை வளர்த்து விடுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டு மட்டும்தான் இருந்தது. எனக்கும் என்னோடய தம்பியும் 2 பேரும் இருந்தாங்க. ஸோ நாங்கள் 3 பேருமே எங்களுக்கு படிப்பை விட அந்த டைமில் நாங்கள் வளரணும், எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும், யாராவது எங்களை அழைச்சிட்டு போயிட்டு எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்கத்தில் தான் நாங்கள் இருந்தோம். அந்த டைமில் என்னோடய பாட்டிக்கு 65 வயசு. அவங்க எங்களை டேக் கேர் பண்ணாங்க. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க சொன்னாங்க, நான் இருக்கேன், நான் காப்பாற்றுறேன், உன்னை கவலைப்படாதீங்க, நான் எப்படியாச்சும் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாட்டி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் நிறைய நான் கஷ்டப்பட்டேன். நிறைய அம்மா அப்பா இருக்கிற குழந்தைங்க, ரிச் குழந்தைங்கள ரிலேட்டிவ் பார்க்க வருவாங்க, ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவோம். அந்த டைமில் நம்மளை யாருமே டேக் கேர் பண்ண மாட்டாங்க, ஒரு வார்த்தை சப்போர்ட்டிவாக பேச மாட்டாங்க. ஆனால் பணம் இருக்கிற வீட்டு குழந்தைங்கள கொஞ்சுவாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மனசு ஹர்ட்டிங்காக இருக்கும். அந்த டைமில் நான் நினச்சேன், வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் போகணும், நம்ம ஒரு நல்லா சம்பாதிக்கணும், ஒரு 4 பேர் நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி, நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, அதை எப்படி எனக்கு செயல்படுத்துறதுன்னு தெரியல. அதுக்கப்புறமே எங்கள் பாட்டி கூட எவ்ரிடே நாங்கள் எங்கள் பாட்டி சர்ச்சில் காய்கறி வியாபாரம் பண்ணுவாங்க. எனக்கு என்னென்னா எங்கள் 3 பேருக்குமே என்னென்னா, நாங்கள் சாப்பிட்டுட்டு வளரணும், அது மட்டும்தான் இருந்துச்சு. படிப்பெல்லாம் நெக்ஸ்ட்டு பிரச்சனை தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் ஃபேமிலி சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷனில் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அந்த டைமில் பாட்டி கூட நாங்கள் போவோம். காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் பூவெல்லாம் நிறைய எடுப்பாங்க செடியிலேருந்து, அதெல்லாம் பறித்து போட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புவோம். படிப்பு நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். மேபி எனக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லையா, இல்லை என்னால் படிக்க முடியாது, அது எனக்கு தெரியாது. பட் என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் எனக்கு படிக்கிறதுக்கும் நேரம் இருக்காது. ஏன்னா ஈவினிங் பாட்டி கூட வியாபாரம் பண்ணுறதுக்கு போவோம், பூ விற்க போவோம். ஸோ அதனால் எனக்கு நான் படிப்பு ஹோம்ஒர்க்கெலாம் ஸ்கூலில் போய் உட்காந்து 8 மணிக்கு உட்காந்து பண்ண நாட்கள்லாம் உண்டு. அந்த மாதிரிலாம் நான் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் நான். மேபி எனக்கு படிக்க நேரம் இல்லையா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க. ஹாஸ்டல்லேருந்து போகிறப்ப கூட எங்கள் பாட்டி கூட நான் வியாபாரத்துக்கு போவேன், பாட்டி கூட காய்கறி விற்க போவேன். அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம இப்படியே இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த டைமில் நான் சின்ன வயசில் இருக்கப்போ நர்சிங் படிக்கணும்னு ஆசை. பட் என்னென்னா, அதை எப்படி படிக்கணும், காசு எப்படி நம்மளுக்கு கிடைக்கும், அவ்வளோ காசு படிக்கிறதுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கப்போ இப்போ இருக்க மாதிரி அந்த டைமில் சோஷியல் மீடியா இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் வெளியில் சப்போர்ட் கேட்டிருப்போம். அந்த டைமில் சோஷியல் மீடியாவும் கிடையாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், நான் என்ன பண்ணேன்னா, நிறைய ஊர் தலைவர்கள், எம்எல்ஏஸ்லாம் போய் பார்த்தேன். அவங்களாம் எனக்கு ஒன்றும் பெருசாக ஹெல்ப் பண்ணல. சும்மா ஒரு 2000 rupees 3000 rupees அவங்கக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டதுக்காக பண்ணாங்களே தவிர, மித்தபடி ஒரு பெரிய ஹெல்ப்பு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், படிக்க வைக்கிறேன்னு சொல்லி யாரும் அந்த ஸ்டேஜில் எனக்கு முன் வரலை. அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன்னா, படித்து முடித்தோன்னே உடனே வேலைக்கு போகணும், நம்ம தம்பியை படிக்க வைக்கணும் நம்ம காசில். ஸோ நம்ம பாட்டிக்கு பேர்டனாக இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு, நான் அதுக்கேற்ற மாதிரி என்ன நம்ம வேலை பார்க்க முடியும், என்ன படிக்க முடியும்னு யோசித்தப்போ தான் நர்சிங் சின்ன வயசில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் அதையே நம்ம படிச்சிடலாம். ஏன்னா காசு வேறு ஸ்டடீஸை கம்பேர் பண்ணுறப்ப அதுக்கு பணம் கொஞ்சம் குறைவாக தான் தேவைப்படுது படிக்கிறதுக்கு, டிப்ளமோ நர்சிங் படிக்கிறதுக்கு. ஸோ நம்ம நர்சிங்கே படிச்சிடலாம், படித்த உடனே வேலை கிடச்சிரும், அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் சம்பாத்தியத்தில் நம்ம தம்பிக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நர்சிங் படிக்க போயிட்டேன். நர்சிங் படிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டொனேஷன்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமே பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு பூ விற்று வீட்டில் உள்ள நகை, அம்மா நகை கொஞ்சம் இருந்துச்சு, அதை விற்றுட்டு அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தான் அந்த 3 வருஷமும் முடித்தேன். 3 years
டிப்ளமோ நர்சிங் வந்து நான் படித்தேன். படித்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணேன். இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த் பண்ணணும். 6 மந்த் பண்ணப்போ வந்து எனக்கு சேலரி வந்து ஸ்டார்ட் வந்து எவ்வளோ ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா 500 ருபீஸ் தான் என்னோடய ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி. இந்த ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி 6 மாதமும் 500 தான் வாங்கினேன். அந்த 500 ருபீஸ் எப்படியெல்லாம் போகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னோடய பஸ்ஸுக்கு, வந்து எனக்கு தேவை செலவுக்கு, மீதி என்ன 100 ருபீஸ் அந்த மாதிரி தான் மிச்சப்படும். இந்த மாதிரியே இருந்தால் நம்ம லைஃப்பில் வந்து மேலே போக முடியாது, அடுத்த ஸ்டேஜ் நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்போ வந்து சென்னை போகலான்னு முடிவெடுத்தேன். சென்னை போகிறப்ப பார்த்திங்கன்னா வந்து என்னோடய ஃபஸ்ட்டு சம்பளம் வந்து 4000 சாப்பாடு, ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ஃப்ரீ, 3000 ருபீஸ் வந்து ஃபஸ்ட்டு சேலரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சேலரி நான் வாங்கினது 3000 ருபீஸு ப்ளஸ் வந்து ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த 3000 ரூபாயில் வந்து ஒரு 250 to 500 ருபீஸ் வந்து என்னோட அந்த வெளியில் சாப்பிட்றது, சம்டைம்ஸு சில சமயம் வெளியில் போகிறது, சில சமயம் ட்ரெஸ் எடுக்கிறது, சில சமயம் மில்க் வாங்கி டெய்லி குடிக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து நான் ஒரு 250 to 500 ருபீஸ் வந்து காலி பண்ணிவிடுவேன். மீதி காசு எல்லாமே வந்து நான் தான் வச்சுருந்தேன், நான் தான் மேனேஜ் பண்ணேன். எங்கள் பாட்டி வந்து நீயே மேனேஜ் பண்ணு, அப்போ தான் உனக்கு பொறுப்பு வரும், கடமை வரும், நீயே வந்து வருங்காலத்தில் வந்து நீ மேனேஜ் பண்ணணும், எல்லா காசையும் பெரிய பணம்லாம் நீ மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டாங்க. ஸோ நானும் வந்து டிசைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், லேண்டு வாங்கினா நிறைய லேக்ஸ் கணக்கில் போகணும், அட்லீஸ்ட் நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி 10 பவுண்ட் கோல்டு வந்து கோல்டு சேவ் பண்ணேன். சரியா, கோல்டு சேவிங் வந்து மேரேஜுக்காக பண்ணி வச்சிட்டேன். இதுக்கப்புறமும் வந்து எனக்கு வந்து மேரேஜுக்காக வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் சின்ன லேண்டு இருந்துச்சு. அந்த லேண்டு இருந்தது ஒரு லேண்டு தான், அதையும் விற்றுட்டு எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட என்னோட இது வந்து இருக்கக்கூடாது, என்னோட நிலமை வந்து இதை விட நான் நல்லா மாறணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கப்போ தான் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் படிக்கிறதுக்கு. மேரேஜ் ஆகி 1 வீக்லேயே வந்து நான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், படிக்கிறதுக்காக காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய ஹஸ்பண்டு தான் வந்து ஃபுல் பேமெண்ட், ஹஸ்பண்ட் சப்போர்ட்டில் நான் படிக்க போனேன். அந்த டைமில் வந்து எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல, மேரேஜ் ஆனதுனால சப்போர்ட் வந்து ஹஸ்பண்ட் தான் பண்ணாங்க. ஸோ ஹஸ்பண்ட் பண்ணப்போ பார்த்திங்கன்னா வந்து அவங்களே எல்லா ஃபீஸும் எனக்கு கட்டிடுவாங்க. நான் படித்தேன். அந்த படிக்கிறப்பவே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்மால் அப்பார்ட்மெண்ட் ஒன்று வாங்கிட்டோம். இந்த கஷ்டம்லாம் இதோடு சேர்த்து எனக்கு ஸ்டடீஸுக்கும் வந்து ஹஸ்பண்ட் வந்து பே பண்ணணும். நான் அந்த டைமில் ப்ரெக்னென்ட் ஆனதுனால வந்து வேலைக்கு போகலை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃபேமிலியில். கல்யாணம் ஆகி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா நானே வந்து நான் என்னோடய ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணணும், என்னோடய எஜுகேஷனை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி நான் போய் காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் எல்லா கஷ்டமும் வந்த மாதிரி இருந்தது. லோன் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கட்டணும், அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், ப்ரெக்னென்சி செலவு இருந்தது, என்னோடய படிப்புக்கு செலவு பண்ணணும், 10,000க்கு வந்து பிரதர் ஸ்டடீஸுக்கும் வந்து ஹஸ்பண்டு தான் வந்து பே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்டோட சேலரி பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 15,000 ருபீஸ் தான். ஹஸ்பண்டோட சேலரி பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 15,000 ருபீஸ் தான் வந்து அந்த டைமில் எனக்கு மேரேஜ் ஆனப்போ அவங்களுக்கு வந்து சேலரி கிடச்சிது. அதுக்கப்புறமே என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து படித்து முடிச்சிட்டேன். எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு 2 வருஷம் போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங்கை வந்து முடித்ததுக்கப்புறம் வந்து நான் ஃபாரின் போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நீ ஃபாரின்லாம் போவேனா, இப்போதைக்கு சின்ன குழந்தையாக இருக்குது, அதனால் வந்து நீ வீட்டில் இரு, இங்கேயே ஏதாவது லோக்கலாக வேலைக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து போய் ஜாயின் பண்ணேன். அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து சேலரி வந்து ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் டிகிரிக்கு அப்புறம் எனக்கு வந்து 15K கையில் கொடுத்தாங்க. 50,000 ருபீஸ் வந்து எனக்கு சேலரி ஆச்சு. ஸோ இந்த 15,000 ருபீஸை வந்து எனக்கு வந்து குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லை, பேரண்ட்ஸ் இல்லை, பாட்டிக்கு வந்து வயசாகிடுச்சு. அதனால் என்ன பண்ணேன்னா டே கேருக்கே வந்து எனக்கு 5,000 ருபீஸ் போயிடும். மீதி வந்து 10,000 ருபீஸில் வந்து பேலன்ஸ் வந்து 10,000 ருபீஸில் எனக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்டோட பேர்டனை நான் கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோடய காசில் வந்து இஎம்ஐ கட்டுவோம், சம்டைம்ஸ் வந்து கோல்டு வந்து பை பண்ணுவோம். இது மாதிரியே வந்து என்னோடய லைஃப் போயிட்டு இருந்துச்சு.
அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த 15,000 சேலரியில் வந்து ஒரு 1000 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. எப்படின்னா நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் வந்து நான் மாறினேன். அடுத்த ஹாஸ்பிட்டல் வந்து வேலைக்கு போகலாம், அங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, எனக்கு டைமிங்லாம் செட் ஆகலை, சரி வேறு ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு ஒரு 1 இயர்லேயே வந்து அடுத்த ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரை பண்ணப்போ வந்து அவங்க 17,000 வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு ஜாபில் வந்து 17,000 வந்து எனக்கு வந்து பேமெண்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. 17,000லாம் நம்ம லைஃப்பில் வந்து கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமானேன். அந்த 17,000 வந்ததுக்கப்புறம் அங்கேயும் நான் வந்து நிறைய நாள் இருக்கலை. அதுக்கப்புறம் நான் வேறு ஒரு பிளேஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஒரு நல்ல சேலரிக்கு. அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். இப்போது என்னாலேயே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு 17,000 அந்த ஸ்டேஜுக்கு சம்பாதிக்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, நம்ம வந்து நம்மளுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் சோர்ந்து போகக்கூடாது. நம்மள்ட்ட என்ன இருக்குது அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்மளால் படிக்க முடியும், நல்லா நம்மளுக்கு திறமை இருக்குது, கை கால் நல்லா இருக்குது, நம்ம இதை வச்சு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ஸோ நான் வந்து எப்படின்னா, எனக்கு வந்து கை கால் நல்லா இருக்குது, நான் நல்லா வந்து எங்கள் பாட்டி கூட வந்து அப்போவே ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் சம்பாதிச்சு எங்கள் பாட்டிக்கு கையில் கொடுப்பேன். என் தம்பி வந்து காலையிலே டீ விற்க போவான், நான் வந்து எங்கள் பாட்டி கூட வந்து காய்கறி விற்கிறதுக்கு இல்லை வந்து பூ விற்கிறதுக்கெல்லாம் போவேன். ஸோ அந்த டைம்லேயே எனக்கு பணத்தோட அருமை, பணத்தை மேனேஜ் பண்ணுறது எல்லாமே எங்கள் பாட்டி வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ சொல்லி கொடுக்கவும் எனக்கு அந்த பணத்து மேலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. எப்படியாவது நம்ம பெரிய ஆளாக வரணும், எப்படியாவது இந்த சொசைட்டியில் வந்து நம்மளும் ஒரு பெரிய லெவலுக்கு போகணும், என்ன படிக்கணும், ஏது எனக்கு படிக்கவே வைக்க ஆள் இல்லைன்னா கூட நானாக யோசித்து அங்கங்கே அவங்கள்ட்ட போய் இவங்கள்ட்ட போய் கேட்டு அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா, எனக்கு யாராவது உதவி பண்ணுவீங்களா, காசு கொடுப்பீங்களான்னு சொல்லி நானும் எங்கள் பாட்டியும் போய் நிறைய பேர்கிட்ட அலைஞ்சிருக்கோம். அப்படி ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெருசாக ரொம்ப ஹெல்ப் கிடைக்கல. பட் ஈவன் தோ என்னோடய முயற்சியை மட்டும் நான் விடாமல் என்ன எப்படி அப்கிரேட் பண்ணிக்கலாம், அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி போகலாம், எனக்கு படிக்கிறதுக்கே சான்ஸ் இல்லை, டிப்ளமோ படிக்கிறதுக்கே எனக்கு சான்ஸ் கிடையாது. இருந்தாலும் நான் பிஎஸ்சி நர்சிங் வந்து என்னோடய படிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ என்னாலே முடிகிறப்போ கண்டிப்பாக இதை விட நீங்கள்லாம் பெட்டர் ஸ்டேஜில் தான் இருப்பீங்க உங்கள் லைஃப்பில். நீங்கள் இதை என்னை விட இன்னும் பெட்டராக நல்ல ஸ்டேஜுக்கு போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இனிமேல் வரப்போகிற அப்டேட்ஸ் பற்றி, என்னோடய ஃபினான்ஷியல் பிளானிங்கு, நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் எப்படி வந்து என்னோடய சம்பளத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணேன், இப்போ நான் எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், நான் எவ்வளோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், இது பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற வீடியோலாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து உடனுக்குடன் பார்க்கலாம். நான் போட்ட உடனே சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மற்றும் ஒரு நல்ல விலாகில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் மிக்க நன்றி. பை பாய்.